இந்த மாதிரி சவுத் மூவிஸ் வாங்க மாட்டோம். ஏன்னா அதுக்கு வந்து பெரிய பட்ஜெட் ஆகுது. அந்த பட்ஜெட்டில் குவாலிட்டியான சீரிஸ் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஓடிடி தளம். ஸோ ஒரு படம் பண்ணும்போதே தியேட்டரில் எவ்வளோ வந்துடும், ஓகே ஓடிடியில் எவ்வளோ வந்துடும் சொல்லி அதுதான் இப்போ பிஸ்னஸில். எனக்கு தியேட்டரில் வந்து 100 கோடி வந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸ்டே ஒரு 50 கோடி 60 கோடி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிஸ்னஸாக பார்க்கணும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வெளியே போயிட்டாங்க, சவுத் படம் வாங்க மாட்டான்னு சொல்ல வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு வந்து சவுத்தில் மார்க்கெட்டே இல்லை. இந்தியாவில் டாப் மோஸ்ட் ஓடிடினா அது வந்து ஹாட்ஸ்டார் தான். அதுக்கு தான் பார்வையாளர்கள் ஜாஸ்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் அமேசான் ரீஜனல் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் நிறையா கொடுக்குறாங்க, முக்கியமாக சவுத் மூவிஸ். நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதனால அவங்களுக்கு வாங்கி லாஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நல்ல நல்ல படங்கள் நிறையா வாங்கியிருக்காங்க. ட்ராகன் அவங்க தான் வாங்கியிருக்காங்க, டியூட் அவங்க தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, குட் பேட் அக்லி. ஆனால் ஒரு சில படங்கள் அவங்க அதிகமாக காசு கொடுத்து பிரச்சனையான படங்கள் இருக்குது. தக் லைஃப், ரெட்ரோ, இண்டியன் 2, இட்லி கடை. ஓகே, இது வந்து அவங்க பண்ணுற தப்பு தான். படத்தை பார்க்காம அவங்க ஜாஸ்தி காசு கொடுத்துட்டு அப்புறம் குத்துதே குறையுதுன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அவங்க சவுத்தில் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டே கிடையாது. ஏன்னா அவங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல, அதிகமாக காசு கொடுத்து வாங்கிறது. இந்த ஓடிடி மார்க்கெட்டில் அந்த போட்டியில் வந்து இவங்க தான் ஜாஸ்தி கோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமாம், தமிழ் மாதிரி தெலுங்குலேயும் அவங்களுக்கு வந்து மீன் நல்ல படங்களும் வாங்கியிருக்காங்க, மீன் கொஞ்சம் சுமாரான படங்களும் வாங்கியிருக்காங்க. ஆனால் அது நடக்கும்ல, மீன் இதனால அவங்க ஸ்டெப் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு என்னமோ அவங்க தான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கணும். அவங்க வந்து படமே வாங்க மாட்டாங்கன்னா இது கண்டிப்பாக இறுதி முடிவு எடுக்குது. அவங்க இதுக்கப்புறம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து சவுத்தில் ஒன்லி சீரீஸ் தான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு மண் சார்ந்தால் நம்ம சவுத்துக்கு ஒத்து வர்ற மாதிரியான சீரியஸ் எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஜியோ ஹாட்ஸ்டார் ஆனதுனால ஜியோட நிறையா படங்கள் ஹாட்ஸ்டாருக்கு வந்துருச்சு. ஸோ ஓவரால் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அதிகமாக இருக்குது, அமேசான்லேயும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா அவங்களும் நிறையா ZEE5 எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துறாங்க. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தனிச்சு விடப்பட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்.